இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அபூர்வா, கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. நீ ஒரு கார்டு எடுத்துட்டு சாமி கிட்ட வச்சிட்டேன்னா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணி பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை. இரு வீட்டார் அழைப்பு. கார்த்திகை மாதம் சுப முகூர்த்தத்தில் வளர்ப்பிறை அன்று 13/11/2025 ராத்திரி 10:30 மணிக்கு சுப முகூர்த்தத்தில் சௌபாகியவதி ஏன் நிறுத்திட்ட? படி அபூர்வா. எங்கள் மதிப்புக்குரிய சரச்சந்திரா திருமதி அபூர்வா அவர்களின் மருமகள் இந்துவை என்னது? அப்பா அம்மா பேர் தானே பத்திரிக்கையில இருக்கணும். அப்பா அம்மா ஸ்தானத்துல நம்ம பேர் ஏன் போட்டிருக்காங்க? நிச்சயதார்த்தத்துல என் பையன் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு தள்ளி வச்சிட்டீங்க. இப்ப கல்யாண பத்திரிக்கையில பேர் போடுறதுக்கும் தகுதி இல்லாதவன் ஆயிட்டானா என் புள்ள? அது எப்படி இப்படி பண்ணலாம்? பேரை மாத்திருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாது மாமா. நான் அவனுக்கு கிளியரா சொல்லியிருந்தேனே, என் தங்கச்சி பேரும் கிருஷ்ண பிரசாத் பேரும் போடணும்னு. அவன் எப்படி இப்படி மாத்துவான்? யார் சொன்னாலும் யார் பார்த்தாலும் இப்படி பெத்தவங்களோட பேரே போடலன்னா எப்படிங்க? இப்படி யாராவது பண்ணுவாங்களா? ஆமா, அதுல எங்க பேரு தானே இருக்கணும். எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. யார் இத பண்ணிருப்பாங்க? என்ன வேண்டான்னு அந்த குடும்பத்துக்கு அந்த சம்பந்தத்தை அனுப்பி வச்சப்பவே என் மேல வச்சிருக்க பாசம் புரிஞ்சிருச்சு. உங்க மேல நான் வச்சிருந்த பாசம் எல்லாம் அன்னைக்கு நொறுங்கிருச்சு. உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ச்சீ. அப்படி இருக்கும்போது உங்க பேரை என் கல்யாண பத்திரிகையில போட எனக்கு எப்படி தோணும்? நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற மண்டபத்துல நீங்க இருக்கிறது கூட எனக்கு பிடிக்காது. நீங்க என் கல்யாணத்துக்கு வரலனாலும் எனக்கு சந்தோஷம் தான். உங்க அப்பா கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? பெத்த அப்பாவை வாய்க்கு வந்தபடி பேசுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா நீ? உன்ன மாதிரி ஒருத்தி இருந்தா என்ன போனா என்ன? உன்ன அம்மா வேண்டாம். இந்துவ யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். தப்பு பண்ணிட்டமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப நீ எதை சொன்னியே, நான் பண்ணதெல்லாம் அந்த தப்பு இல்லம்மா. கல்யாண சம்பந்தத்தை அந்த வீட்டுக்கு அனுப்புனது நான் இல்லம்மா, அது என் ஃப்ரெண்டு பண்ண தப்பு. அதே மாதிரி தாலி தொலைஞ்சு போனது கூட ஏன் தப்பு கிடையாது.
என்னோட தப்பு எதுவுமே இல்ல. நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லம்மா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன். என் மேல உயிரா இருந்தவங்களை விட்டுட்டு என்ன பிடிக்காதவங்க கிட்ட நான் வந்தேன். இதோ என் புள்ள என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நான் அவனை நினைக்கும் போதெல்லாம் அவனோட அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கும். ஆனா நீ சொன்னதை கேட்டதும் உன் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டேன். உண்மையான பாசம் எங்க இருக்குன்னு மறுபடியும் எனக்கு புரிய வச்சுட்டேன். நீ ஆசைப்படுற மாதிரியே உன் கல்யாணத்துக்கு நான் வராம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். பெத்த தகப்பன இப்படி வேதனைப்படுத்துற, நீ எல்லாம் எப்படி நல்லா இருப்ப? சீ! ஃபேக்டரி நல்லா இருந்தா ஒர்க்கர்ஸ் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் செஞ்ச அந்த தப்பு இன்னைக்கு என் பொண்ணோட பார்வையில என்ன ஒரு கையால் ஆகாதவனாக்கிடுச்சு. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் எனக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட தான் நான் போகணும். போயிடுறேன். உன்னால இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு என்னால டைம்க்கு போக முடியும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணுவோம். இந்த நம்பருக்கு கால், அதுவும் ஏன் நம்பர்ல இருந்து. நீ கால் பண்ணியா? இல்லையே. உண்மையை சொல்லு. தொட்டதுக்கெல்லாம் இப்படி மிரட்டினா எப்படி? நான் எதுவும் பண்ணல. நீங்க தான் பண்ணிருப்பீங்க. நான் உயிரே போனாலும் அதை பண்ண மாட்டேன். ஏன் ஏன் அப்படி? ஏன்னா இந்த நம்பர் அந்த கிருஷ்ண பிரசாத்தோடது. என்னது? இது அங்கிளோட நம்பரா? அப்போ நீதான் பண்ணியா? ஆமா. ஏன், எதுக்கு? நான் சந்திக்கணும்னு நினைச்சதே அங்கிள் தான்.